அவளோட தாழ்வு மனப்பான்மை, அவளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, பேசாம செத்து போயிடலாமா, அவ்வளோ பெரிய டிவியை போட்டு ஊரு கதையே பார்க்குறோம். சூப்பரா இருக்கு. இந்த கட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தோசை சுட்டு கொடுத்தா ருசியா சாப்பிட்டுக்கணும், ஓட்டையெல்லாம் எண்ணிட்டு இருக்கக்கூடாது. 3 பொம்பளை பிள்ளைங்க தான் அந்த மாசம் முழுக்க வீட்டுல வந்து விளக்கு எரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து பீரியட்ஸ் வம்புக்கு கோயிலுக்கு போறது இல்ல, நான் கோவிலுக்கு போயிருக்கிறேன், அங்க பீரியட்ஸ் ஆயிட்டா என்ன பண்றது வெளியாயிரணும். அப்பா அம்மாக்கு தெரியாது, வெளியே சொல்ல மாட்டேங்கிறாளுங்க. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ரிப்போர்ட் 100 உடம்பு தற்கொலை பண்ணி இறந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்தா 76 உடம்பு பீரியட்ஸ்ல இருக்கு. பீரியட்ஸால அவ வந்து சூசைட் பண்ணல, ஹார்மோன் படுத்துற பாடு, அவனால எதிர்த்து போராட முடியல, அவளோட தாழ்வு மனப்பான்மை, அவளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, பேசாம செத்து போயிடலாமா அப்படின்னு முடிவெடுக்கிற நாட்கள் எல்லாமே மாதவிடாயா இருக்கு. சொன்னீங்க கூச்சம், ஏன் அண்ணன் வாங்கிட்டு வரக்கூடாதா, அப்பா வாங்கிட்டு வரக்கூடாதா, அதைத்தான் வலியுறுத்தி விழிப்புணர்வா ஹாலில் உட்காந்து குடும்பமா பேசுங்க இந்த டாபிக்கை. இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு, அந்த சீரியல் என்னைக்கு ஓடுது, அவங்க வீட்டு கதை, இவங்க வீட்டு கதை, டிவி அவ்வளோ பெரிய டிவியை போட்டு ஊரு கதையே பார்க்குறோம். என் பொண்ணு என்ன நாப்கின் யூஸ் பண்றா, என் மனைவி என்ன நாப்கின் யூஸ் பண்றா, என் சகோதரி, என்னோட தாய், அது என்னன்னு ஒவ்வொரு ஆண்மகனும் பார்க்கணும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது தெரியணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கரெக்ட், சூப்பரா இருக்கு. இந்த கட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பெண்கள் செய்யறாங்க, வீட்டுல உள்ள ஒவ்வொருவருக்கும் பார்த்து பார்த்து செய்யும் போது மஸ்ட் வந்து தெரியணும் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பாய்க்கிறாங்க, அது நல்லதா, ஏன் அம்மாக்கு இந்த இடம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் தங்கச்சி இப்படி இதே பிரச்சனை இருக்கு, நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியணும் நீங்க என்ன பொருளை பாய்க்கிறீங்கன்னா. சில சாப்பாடு வந்து பாருங்க, நம்ம உடம்ப பார்த்துக்கணும், டயட்னு சொல்லிட்டு இதுல இது இருக்கா, இது இருந்தா நான் சாப்பிட மாட்டேன், இது வெஜிடேரியன், முட்டை நான் சாப்பிடுவேன், இப்படிலாம் இருக்கிறவங்க மத்தியில நமக்குள்ள பல மணி நேரம் ஒரு 7 நாள் ஒரு 13 நாள் வச்சிருக்கிற ஒரு பொருள்ல என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நாங்க இன்னும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ டாக்டர் கோமதி, எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அனாயன்னு சொன்னோம்ல, அதை வந்து எப்படி நம்ம ஃபெமினைனுக்குள்ள இன்ஃபியூஸ் பண்றாங்க? ஆனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ கைட்டின், இந்த 5 டெக்னாலஜி இருக்கு. ஆனயான் வந்து ஆன்டிபாக்டீரியாவா வேலை செய்யும். நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய வெளியில வந்த பிறகு 2 மணி நேரத்துல அது வந்து பாக்டீரியாவா மாறும். அதை கில் பண்றது தான் ஆனயான். இது ஈஸியான ஒரு விஷயம். வெங்காயம் வாங்கிட்டு வரீங்க, பூண்டு வாங்கிட்டு வரீங்க, காத்தோட்டமா வைப்பா, காத்து படுற மாதிரி வைப்பான்னு சொல்லுவாங்க. ஏன் காத்து படுற மாதிரி வைக்கணும், அது காத்து பட்டுச்சுன்னா கொஞ்சம் காஞ்சு நல்லா இருக்கும். அதே சமயம் காத்துல நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. மாட்டுல இருந்து கறந்த பாலை உடனே பாயில் பண்ணிடுவோம், ஏன்னா ரத்தமும் பாலும் சமந்தான், பாக்டீரியா தான். அப்போ பாலை வந்து நீங்க கொதிக்க வச்சிட்டீங்கன்னா தாங்கிக்கும், ரொம்ப நேரம் கெட்டு போகாது. அதே பாலை நீங்க பாயில் பண்ணாம வச்சிட்டீங்கன்னா கெட்டு போயிடும். இதே தயிர் ஆக்கிட்டீங்கன்னா அது நல்ல பாக்டீரியா. அதுதான் ஆனயான் வந்து நமக்கு நல்ல பாக்டீரியா, பிளட்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணும். இன்ஃப்ராரெட் வந்து ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும். மேக்னெட்டிக் வந்து உற்சாகமா வச்சுக்கும். நானோ சில்வர் வந்து உள்ள நாளமில்லா சுரபிகள் அதெல்லாம் நல்லபடியா பாதுகாத்துக்கும். கைட்டின் வந்து மண்ணோட மண்ணா தூக்கி போட்டா மக்கி போயிடும். இதற்கு உண்டான சர்டிஃபிகேட் இருக்கு, இதற்கு உண்டான எல்லா மெடிக்கல் டைம்ஸில் இருக்கக்கூடிய அனைத்துமே இருக்குது. வாங்கினோமா, யூஸ் பண்ணோமா, நம்ம ஹெல்த்து முக்கியம். உடம்பு பேசும். இப்போ இவ்வளோ 18 வருஷமாக ஒரே விஷயத்த பண்ணுறேன்னா ஒருத்தருக்கு கூட இது வந்து எனக்கு வேண்டாம், இது நல்லா இல்லை, இந்தா வச்சுக்கோ, எனக்கு திருப்பி காசை கொடுத்துருன்னு கேட்கல. யூஸ் பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கணும். தோசை சுட்டு கொடுத்தா ருசியாக சாப்பிட்டுக்கணும், ஓட்டையெல்லாம் எண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆனயான் எப்படி வச்சாங்க, இதுல எப்படி இருக்கு, அது வந்து ஒரு சயின்டிஃபிக் பேட்டன் ப்ராடக்ட். அது அப்புறம் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வந்து அப்புறம் சயின்டிஸ்ட் ஆயிருப்பேன்ல. இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன் அப்படின்னாக்கா, டாக்டர் உங்களுடைய இன்டர்வியூ நிறைய பார்த்தேன். ஸோ உங்கள்கிட்ட பேசும்பொழுது ஒரு அளவுக்காவது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நானும் பார்த்தேன். பல டாக்டர் உங்களோட இன்டர்வியூ பார்த்துருக்காங்க போல, நிஜ டாக்டரா இருக்கும். அவங்க எல்லாமே லைக் சயின்டிஃபிக்கலி அது எப்படி இட்ஸ் இம்பாசிபிள், ஆனால் என்ன வந்து சானிடரி நாப்கின்ஸ்ல இன்ஃபியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த கேள்வி. அதுக்கு என்ன டெஸ்ட்னா, நம்மளுக்கு எப்பவுமேங்க சந்தேக புத்தி, குறுக்கு புத்தி அப்படியெல்லாம் நிறைய வேலை செய்யும். ரிப்போர்ட் இருக்கு, யூஸ் பண்ண டெஸ்டிமோனியல்ஸ் நிறைய இருக்கு. எவ்வளோ பேருங்க அந்த தீ காயங்கள்லாம் எடுத்து அந்த பேண்டி லைனர்ல இருக்கிற ஸ்ட்ரிப்பு வச்சு காயம் ஆறி இருக்கு. ஆராய்ச்சி பண்ற மனநிலையிலேயே இருந்தா 4 ஓடிரும். யூஸ் பண்ணி பாருங்க. இல்லையா 1 டம்ளர் பால்
எடுத்து ஆனையான போடுங்க. 24 hours கழிச்சு பாருங்க பால் பொங்கி வரும். இதனால என்ன யூஸ்? நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருந்தா ஃப்ளைட்டு கிளம்பி போயிடும். ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ஃபெமினைன் அப்படின்றது வந்து ஒரு சிறந்த சானிட்டரி நாப்கின்ஸுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பாய்ச்சிட்டு இருந்தீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு பிறகு ஒரு சிறந்ததை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்றத தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். லேடி சூப்பர் ஸ்டாரே எடுத்துக்கலாம், நயன்தாரா மேம். அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, புகழ் இருக்கு, பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாமே இருக்கு. கோமதிங்கிற நான் வந்து ஈரோட்ல ஒரு மூலையில இருக்கிற ஒரு சின்ன ஆளு. நான் ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லது பண்ணணும், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அவங்க எதுக்கு கால் பண்ணி வா இவ்வளோ நல்ல ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும், ஏன்னா அவங்க கிட்ட பணம் இல்லையா, இல்லை இந்த ஃபெமினைன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க புகழ் அடைய போறாங்களா, ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா தம் பேரை கெடுத்துக்குவாங்களா யாராவது? ஆல்ரெடி அவங்க புகழோட உச்சத்துல இருக்கிறாங்க. பொறாம, வயிற்றெரிச்சல், எப்படி இவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்கிறவங்க எத்தையா ஒன்று கமெண்ட்ஸுங்கிற பேர்ல தெளிந்த நீரோடையில கல்லை தூக்கி போட்டீங்கன்னா அது கலங்கும் இல்லை. அப்படி போக போக 4 கல்லை தூக்கி போட்டுதான் கலக்கப்படலான்னு நம்ம கல்லெல்லாம் பார்த்துட்டோம். நம்மளை கலங்க முடியாது. நம்ம கடல், நமக்கு ஒரு பெரிய பெண்கள் படம் இருக்குது. ஒரு 10,000 பேர் எங்கூட நிற்கிறாங்க. 10,000 பேருமே என்னோட இணைந்து கொண்டு போய் இதை சேர்த்திட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பெண்கள் யூஸரா இருக்காங்க. வாங்குறது மட்டும் இல்லாம பூஜை அறையில வச்சிருக்காங்க. பூஜை அறையில இறைவன் விக்கிரகங்கள் தானே இருக்கும். எங்க பெண்களோட எல்லா பூஜை அறையிலும் ஃபெமினைன் இருக்கு. அப்ப மாதவிடாய் வரும் பொழுது சாமி விளக்கு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இங்க மலேசியால அப்படிதான் 3 பொம்பளை பிள்ளைங்க தான் அந்த மாசம் முழுக்க வீட்டுல வந்து விளக்கு எரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கும் மாதவிடாய் முடிஞ்சாலும் அம்மாவுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வீடு இங்கே இருக்கு, கண்ணால பார்த்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் விளக்கு போட மாட்டாங்க. கேட்டால் யாராவது ஒரு ஆள் மாதவிடாய் இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது இப்போ சானிடரி நாப்கின்ஸை எப்படி நம்ம சாமி ரூம்ல வைக்கிறது டாக்டர்? அதாங்க, இதெல்லாம் அறியாமை தான். அந்த சமயத்துல அந்த காலத்துல வந்துங்க துணி யூஸ் பண்ணாங்க, வாஷ் பண்ணுவாங்க, நகத்துல இது ஒட்டி இருக்கும், ஏதாவது கிருமியா இருக்கும். அதனால கொஞ்சம், அதாவது விளக்கு பொருத்தக்கூடாதுன்னு இல்லை, எதையும் தொடாத ஹைஜீனா இருக்கணும். அந்த சமயத்துல ரெஸ்ட் வேணும் உடம்புக்கு. அதனால நீ கொஞ்சம் ரெஸ்டா இரு. உளவியல் ரீதியா ஏதாவது ப்ராப்ளத்துல இருப்ப, சைலண்டா இரு, நாங்க பாத்துக்கிறோம் எல்லா வேலையும். ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்துச்சு, அதனால அப்படி பண்ணாங்க. இன்னைக்கு இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி உலகத்துல என்ன கேட்டிங்கன்னா, நான் கோயிலுக்கே போவேன். இறைவன் படைப்புல அப்போ எச்சில் வருது, சளி பிடிச்சிருக்கு, எனக்கு எச்சில் வருது, நான் யூரின் வருது, மோஷன் வருது, அப்போ நான் கோயிலுக்கு போகக்கூடாதா? அப்போ 10 மாதம் அந்த ரத்தம் வெளியே வராமல் தான், அதுக்குள்ளே தான் கை கால் முளைச்சி இதயம் மூளை எல்லாம் அங்கே ரத்தத்தில் தான் உருவாச்சு. அப்போ நானே தீட்டு தானே? அதுதான், நானே தீட்டு தான், நீங்களும் தீட்டு தான், அது சொல்கிறவங்க எல்லாருமே தீட்டு தான். ஏன்னா அந்த தீட்டில் தான் நீங்கள் உருவானீங்க. நான் விளக்கு பற்ற வைப்பேன். நான் வந்து பீரியட்ஸ் வம்புக்கு கோயிலுக்கு போறதில்ல. நான் கோவிலுக்கு போயிருக்கிறேன், அங்க பீரியட்ஸ் ஆயிட்டா என்ன பண்றது? வெளியாயிரணும்.